don't say misunderstanding. I would say, madam, it's a carefully constructed narrative. ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு 60 வருஷமா உருவாக்கியிருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாமல் போயிடும், பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி, பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி, பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னன், இந்த படம் மாமன்னன். இந்த மாமன்னன் ஒரு படம் எடுப்பார். 2 ஊர் இருக்கும், வடக்கு தெற்குன்னு 2 ஊர் இருக்கும். கெட்டவங்கெல்லாம் நார்த் ஊர்ல இருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க. நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி தான் இது இந்த அரைச்சமாவை மிஷின்ல போட்டு ஓட்டு. அப்புறம் கெட்டவங்க பார்த்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க. ஓ ஜியா, அப்ப ஜி பேசினா கெட்டவங்க. அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை. அப்ப அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க, ஜி நான் பார்க்கலன்னு அதை ஒரு வார்த்தை. அப்பனா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டைரக்டரை கூட்டு போய் ஷூட்டிங் நடக்குது. This is the problem, madam. It's a carefully constructed narrative. இது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த நரேட்டிவ் தமிழகத்தில் இருக்காது. சினிமா மூலமா இந்த மாதிரி சமூக நீதி காக்கப்படக்கூடிய முன்னெடுப்புகள் எடுக்கப்படுங்கிற ஒரு பரவலான கருத்து கலைத்துறையில் இருக்குது. ஏன்னா சினிமால போய் நீங்க அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துட்டா அப்படியே ஒரு நடிகர் வந்து அப்படியே நடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகர் பாம்பேல போய் உட்காந்துக்குவாரு. கேட்டா அவங்க குழந்தைங்களே பாம்பேல படிப்பாங்க. அந்த நடிகர் சொல்லுவாரு, ஓ நான் சமூக நீதிக்காக படம் எடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னு. இப்ப இந்த சமூக நீதி படம் எடுக்கிற நடிகர் டைரக்டர்லாம் சும்மா எடுக்கிறாங்களா, ஓசியில் எடுக்கிறாங்களா? அவங்க படம் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரீயா வந்து தியேட்டர்ல போட்டுருவாங்க. நம்ம ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வந்து ஓ சமூக நீதி இருக்குன்னு. பணம், அதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட், அட்வர்டைஸ்மெண்ட் பட்ஜெட், டைரக்டருக்கு பட்ஜெட், ஆக்டருக்கு பட்ஜெட். அதனால இவங்கெல்லாம் என்ன சமூக நீதியா கேட்கணும்? சினிமா மேல எந்த கோவம் இல்லைங்கண்ணா. ஆனா சினிமா மாமன்னன்றை போன்ற ஒரு ப்ரொபகண்டா மூவியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதை கேட்க வேண்டிய நேரம் இது. பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு சம்பந்தம் இல்லை, மேடம் கேட்கிற கேள்விக்கு என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a carefully constructed narrative. அதை உடைக்கணும், அது உடைந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சார். What gives you the confidence that you will do well this time? Sir, I am in the ground. I am not like Udayanithi Stalin and Stalin. Board a flight, charter flight, land in Coimbatore airport, board a AC car, lift swing, come on, show hand. ஒரு என்ன அநியாயம் பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பேர் வைக்கிறார் சார். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேர் வைக்கிறார். அதனாலதான் ரோட் ஷோல பிரதமர் கீழ இருக்கார். அதனாலதான் ஆமா, டெல்லியில இருந்து பிரதமர் நடந்து வரலாமா? நடந்து வர முடியாது. ஆனா இங்க நாங்க தரையில தான் இருக்கோம். இங்க பிரதமர் இங்க தானே இருக்காரு. இங்க பிரதமர் தரையில தானே இருக்காரு. பிரதமர் நாங்க கவர் பண்ணி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு அப்படியே சுத்தி வளைச்சு எந்த மக்களும் பார்க்க பிரதமர் தலையை மட்டும் வெளியிட்டு காட்டிட்டு வரோமா? பிரதமர் முழுசா தானே இருக்காங்க. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து தானே கூட்டிட்டு வர்றோம். இன்னைக்கு உலகத்துல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பர்சன் மோடிஜி. அவர் ரிஸ்க் எடுத்து கீழே வர்றாரு. டு ஆன்சர் ஏ क्वेश्चन சார், இந்த மாதிரி அப்படியே கார்ல வருவாங்க. நேற்று ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாங்க. என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா சார்? என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ரோலெக்ஸ்னு பேர் வச்சிருக்காரு. ரோலெக்ஸ் வாட்ச் இல்லைங்க. இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு. நம்ம கமலஹாசன் சார். என்ன படங்க? அது அந்த ட்ரக் கிங் பின் பேர் என்னங்க? விக்ரம் படம். அதுல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க? ரோலெக்ஸ். மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா? அதனால பாருங்க, இப்படித்தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க. சார், we have to understand, இன்னைக்கு one dynasty is campaigning for other dynasty. யாரு? If you look at Chennai, all 3 constituencies dynasty. Duraimurugan ji son dynasty. Again, if you look at Ponmudi ji son dynasty. இவங்கெல்லாம் MP election contest பண்றாங்க. இந்த டைனாஸ்டிக்கெல்லாம், அதாவது இந்த வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின். அதான் சார் நீங்க நடக்கிற காமெடி. அப்படியே கார்ல வந்து இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா, சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களாமா, அவங்க ஜெயிச்சிருவாங்களாமா. So the confidence that I am getting and we are getting, sir, we are on the ground. We know the pulse. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. என்னதான் அவங்க 7 கோடி ரூபாய்க்கு சோசியல் மீடியால ஆட போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட, என்னதான் பேப்பர்ல ஆடா கொடுத்தாலும் கூட, எங்க திரும்பினாலும் கூட ஸ்டாலின் வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயா ஓடுறாங்கன்னா ஸ்டாலின் வர்றாருன்னா அதான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க என்னதான் தலைகீழாக நின்றாலும் கூட ஜூன் 4ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை யாருனாலும் தடுக்க. 2024 தேர்தலுக்கு பின்பு நீலகிரியும் கொங்குயும் வந்து நாங்க நல்லா முன்னேற்றம் சொல்லி நேற்று மோடி உத்தரவாதம் கொடுத்திருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துல அதிகமா வந்தீங்கன்னா அதிமுக தான் வந்து கடந்த தேர்தலையும் சரி இப்போ வந்து அவங்க அதிக சீட்டுகளை பெற்றிருக்காங்க. ஆனா வந்து அந்த கூட்டத்துல வந்து அதிமுக பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வைக்கல. இதே ஒரு முரண் இருக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க வந்து நான் வைக்கிறேன்ல, எதுக்கு மோடிஜி பேசுறேன்? நான் வைக்கிறேன்ல. நேற்று நீங்களும் அந்த நேற்று நான் சிஎம் பதில் சொன்னேன்.
அவனுக்கு பதில் சொன்னேன். அதான் எங்க மோடிஜி வந்து சிஎம் சொன்னதுக்கு எங்க மோடிஜி பேசணுமா? பதில் நான் சொன்னேன். நான் பேசுறேன்ல. நேற்று புதிய தலைமுறை இருக்கிறவங்க தெரியல, அவங்க கூட பேசினேன். அண்ணே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. 2024 ஜூன் 4ஆம் தேதி கொங்கு மண்டலம் யாருடையதுன்னு பாத்திரலாம். கொங்கு மண்டலம் யாருடையதுன்னு பாத்திரலாம். நான் கேட்கிறேன், நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா? ஸ்டோரியா இதுவரைக்கும் ஒரு துரும்பு அடிச்சிருக்கீங்களா? கார்பரேஷன் நடந்த ஒரு ஊழல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா? அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான், உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கிறேன். அண்ணா, நான் 20 வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன். கார்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன். நீங்க சொல்லுங்க தம்பி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எத்தனை நீங்க எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? டாக்குமெண்டோட எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? கார்பரேஷன்ல இன்னைக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு. பிரைவேட் கான்ட்ராக்டர் நான் ரிலீஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட் எத்தனையோ உள்ள இருக்கு. கோயம்புத்தூர் கார்பரேஷன் திறந்து பாத்தீங்கன்னா ஃபினாயில் வாங்கினதுல இருந்து 2018 இருந்து பேப்பர் எடுங்க, லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. ஒன்னு எடுத்து நீங்க பண்ணலாமே. இன்னைக்கு பிரஸுக்கு என்னன்னா கேள்வி ஈஸியா போச்சோ, அண்ணாமலையான ஊழல் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாரு, நம்ம பிரைம் டைம்ல டிஸ்கஷன் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்கிறேன்னா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எல்லாமே வேட்டு சட்ட ஊழல் நானே பண்ணணும், பிஜிஆர் நானே பண்ணணும். நீங்க போட்டி விடுங்க. ஊழலுக்கும் தேர்தல் போட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. ஊழலை வெளியிடுவது என்னுடைய உங்களுடைய ஜனநாயக கடமை, அது பிரஸினுடைய தார்மீக உரிமை. அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு பிரஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சொல்றேன், உங்க மேல மரியாதையோட சொல்றேன், யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது, தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது. சேலஞ்ச் பண்ணிட்டுமா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, ஆனா இல்லனே நாங்க தைரியமா தமிழ் 33 மாசம் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா? இருக்காதுண்ணே. எனக்கு தெரியும் என்ன நடக்கும். உடனே டிஐபிஆர்ல ஃபோன் பண்ணுவாங்க, என்ன பாஸ் அவ்வளோ லொல்லாயிருச்சா உங்களுக்கு, முதல்வரை பத்தி போடுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா, அந்த அரசு கேபிள் விஷன்ல கடைசியில போய் உங்க சேனல் உட்காரும். இது வார்னிங் நம்பர் 1. வார்னிங் நம்பர் 2, உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா, நான் இங்க வந்தது வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன், உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை உங்க எடிட்டரும் இலகன மனசுல இருந்து போட்டு விட்டாருன்னா வார்னிங் நம்பர் 2 அரசு கேபிள் விஷன்ல இருந்து அது போயிடும். நான் பிரஸ் பேர் சொல்லி, இங்க இருக்கக்கூடிய 3 பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திருக்காங்க நான் சொல்லட்டுமா? பெரிய பிரஸ் இங்க 3 இருக்கீங்க. உங்க சேனலுடைய சீக்வென்சியல் ஆர்டர், அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது, உங்களை கடைசியில வச்சாங்க, வார்னிங் கொடுத்தாங்க. எதுக்கு? எனக்கு பேச தெரியுமல்லண்ணே. அது உங்க பிரஸ்னுடைய மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன். ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க. இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்ப போட்டீங்க, அந்த 3 பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க. அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். 33 மாசமா இதுதானே பிரஸ் மேல இருக்கக்கூடிய அடக்குமுறை. நான் கேட்கிறேன், இஸ் தி பிரஸ் ஃப்ரீ இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா? சத்தியமா இல்லை. எங்க சுதந்திரமா இருக்கு? ஏதாச்சும் சுதந்திரமா நீங்க பேச முடியுமா? எத்தனை ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, எத்தனை பேர்த்த மிரட்டுறாங்க, உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை இடத்துல கை வைக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டில் நீங்க போட முடியுமா? முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைவ் ஃபீட் காட்டணும். மோடிஜி வந்தாருன்னா 7 மினிட்ஸ் மேல ஏன் காட்டுற, ரிப்போர்ட் கொடுக்கணும். எத்தனை குடி அநியாயம். ஆனா உங்க மேல நான் குற்றச்சாட்டு சொல்லணும். அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.